பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தர் வந்து உங்களை கொண்டு உங்களுடைய குடும்பத்தை ரட்சிக்க போகிறார். இன்னும் 2 பேரா ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமா இருக்கும் ரட்சிக்கப்படாதவங்களால. அப்ப அவங்க ரொம்ப வந்து இதா சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லுவாங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. எப்படி ஆண்டவர் உங்களை கொண்டு ரட்சிக்க போறார் அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா, பைபிள்ல வந்து எப்பப்பெல்லாம் வந்து நெருக்கப்பட்டு ஆண்டவரை நோக்கி முறையிடுறாங்களோ, அப்பப்பெல்லாம் ஆண்டவர் வந்து ஒரு இரட்சகனை அனுப்பினார் அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். நம்ம எல்லாருக்குமே வந்து இரட்சகர் வந்து இயேசு கிறிஸ்து தான். ஆனாலும் ஆண்டவர் வந்து மனிதர்களையும் ஆண்டவர் வந்து அநேக முறை பயன்படுத்துறார். ஏன் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் ஆண்டவர் தான் நம்மளை ரட்சிக்க வந்தவர். ஏன் மனுஷங்களை பயன்படுத்துறார் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுத்துருக்கார். இப்போ உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் வந்து நீங்கள் ஆண்டவர் நோக்கி முறையிடுறீங்க வைங்களேன், ஆண்டவரே இந்த ரட்சிக்கப்படாதவங்க எப்போ ரட்சிக்கப்பட போகிறாங்க, இல்லை ரட்சிப்புக்குள்ளே வந்திருந்தாலுமே அவங்க சரியான ஆண்டவரோட ரிலேஷன்ஷிப் இல்லாமல் இருந்திருக்கும். நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டவங்க நீங்கள் வந்து ஆண்டவருக்குள்ளே ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா விழுந்தாலும் எஞ்சிருவீங்க. ஆனால் அவங்க வந்து ரொம்ப திணறுவாங்க. அவங்களுடைய இதனால் நமக்கு நிறைய பிரச்சனைகளும் வரும். அப்போ நம்ம வந்து முறையிடுவோம், இவங்களை எப்போ தான் ரட்சிக்க போகிறீங்களோ அநேகர் முறையிடுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்களை தான் ஆண்டவர் வந்து இரட்சகனா பயன்படுத்த போகிறார். நம்ம அதுக்கான வசனம் வந்து நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 19:20. அது எகிப்து தேசத்திலே சேனைகளின் கர்த்தருக்கு அடையாளமும் சாட்சியுமா இருக்கும். ஒடுக்குகிறவர்களின் நிமித்தம் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு இரட்சகனையும் ஒரு பலவானையும் அனுப்பி அவர்களை விடுவிப்பார். இந்த இடத்துல பாருங்க, அப்பொழுது அவர்களுக்கு ஒரு இரட்சகன் அனுப்புறாரு, ஒரு பலவானையும் அனுப்புறாரு. அப்படிதான் கிதியோனை ஆண்டவர் எழுப்பினாரு, சிம்சோனை எழுப்பினாரு, யெகூவை எழுப்பினாரு, நிறைய பேர் நம்ம சொல்லலை, எப்தாவை எழுப்பினாரு. இவங்க எல்லாரும் அந்த நியாயாதிபதிகள்லாம் நிறைய இதுல வந்து அந்த இரட்சகன்ற வேர்டு வந்து அதிகமா வந்து வரும். இன்னொரு வசனம் நம்ம படிக்கலாம். நியாயாதிபதிகள் 3:15 இருக்கு. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு பென்யமீன் கோத்திரத்தானாகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் இரட்சகனை எழும்ப பண்ணினார். அவன் இடதுகை பழக்கமுள்ளவனாய் இருந்தான். அவன் கையிலே இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு காணிக்கை அனுப்பினார்கள். ஒரு சில நேரம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து குடும்பத்தில் நம்ம தான் இந்த குடும்பத்தை ரசிக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த அழைப்பை வந்து நம்ம அறிகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன நினச்சிருப்போம் அப்படின்னா, நமக்கு ஃபினான்ஷியலாகவோ நமக்கு வந்து நிறைய கஷ்டப்பட்டிருப்போம். அதெல்லாம் வந்து நமக்கு மென்டல் ப்ரெஷராகி நமக்கு வந்து லைஃப்ல என்னடா இப்படி இருக்குன்னு. ஆனால் ஆண்டவர் வந்து உங்களை வைத்து நமக்கு தான் அந்த ப்ரெஷர் வந்து இருக்கும், அந்த ஸ்ட்ரகிள் வந்து நமக்கு தான் இருக்கும். ஆனால் எப்போ நீங்கள் அந்த அறியறீங்களோ, நமக்கு தான் ஆண்டவர் வந்து இந்த காரியத்துலேருந்து ஃபினான்ஷியலாகவோ உங்கள் வீட்டில் இருக்கதான் நம்ம இந்த காரியங்கள்லையோ விடுதலை கொடுக்குறத வந்து நீங்கள் எப்பப்பெல்லாம் நீங்கள் அறியறீங்களோ அப்போ தான் ஆண்டவர் வந்து உங்களை குடும்பத்தில் ஒரு ரட்சகராக வச்சு உங்களை நிமித்தம் தான் அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு பெரிய விடுதலை தர போகிறார். கண்டிப்பாக. அன்னைக்கு கூட ஒரு சகோதரி வந்து அப்பாவுக்கு ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கூட அனுப்பியிருந்தாங்க. சின்ன பிள்ளைங்களாக இருக்காங்க, ஆனால் வந்து ரொம்ப வந்து சினிமா இதுக்குள்ள வந்து ரொம்ப அடிக்டாக இருக்காங்க. எனக்கு எப்படி நான் வந்து அவங்கள வெளியே கொண்டு போகிறேனே தெரில, எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னு. இதே மாதிரி நிறைய பேர், ஒரு சில பேர் வாலிப பிள்ளையில் வச்சுருக்கவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி என் வாலிப பிள்ளை வந்து ரொம்ப இச்சையின் பாவத்தில் இருக்கான், இல்லைன்னா அடிதடியில் இருக்கான், இல்லைன்னா குடிப்பழக்கத்தில் இருக்கான், எனக்கு ரொம்ப ப்ரெஷனாக இருக்குது, நான் எப்படி ரசிக்க போகிறேன்னு தெரில. அந்த ப்ரெஷர் வந்து உங்களுக்கு நிறைய உங்களுக்கு இருக்கும். அவங்க வந்து என்ஜாய் பண்ணதான் செய்வாங்க கண்டிப்பாக. ஒரு சில பேர் கணவர்மார்களை வந்து குறித்து வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க, நான் எப்படி சொல்றேனே தெரில, இந்த மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் வந்து இன்னைக்கு உண்மையுமே நான் சொல்கிறேன், இந்த சத்தியத்தை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தையும் ரசிக்கலாம். உங்கள் குடும்பம் மாதிரியே இந்த உலகத்தில் எத்தனையோ வகை குடும்பங்கள் இருக்கும். கண்டிப்பா நம்ம போற இதே பாதையில இந்த உலகத்துல எத்தனையோ குடும்பங்கள் இருக்கும். அந்த குடும்பங்களையும் நீங்க ரசிக்கலாம். இதை வந்து ரட்சகரா ஆண்டவர் வந்து அனுப்பியிருக்காரு. நீங்க நினைக்கலாம், நான் வீட்டுக்குள்ளதான் இருக்கேன், நான் ஒரு ஆள் தான் ரசிக்கப்பட்டிருக்கேன், நான் இன்னும் சபைக்கு போற அளவு கூட எனக்கு சுதந்திரம் வரல அப்படின்ற ஒரு கேட்டகரியில இருக்கலாம். இல்ல அப்படின்னா நான் சபைக்கெல்லாம் போவேன், மற்றபடி நான் யார்ட்டும் இயேசுவை பத்திக்குள்ள என்னால சொல்ல முடியாது, உங்களை மாதிரிலாம் இப்படி இருந்து என்னால கேமரா முன்னாடியோ இல்ல நிஜத்திலேயோ நான் போயெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்றேன், எனக்கு ஒரு ஃப்ரீடம் இல்லை, என்னாலேயும் அந்த அளவுக்கு திறமை இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு வீட்டுக்குள்ளே வச்சு கூட உங்களை பயன்படுத்த முடியும். அது எப்படிலாம் நடக்கும் அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம பைபிளில் வந்து ஒரு இன்சிடென்ட் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். யாகேல்னு ஒரு சகோதரி இருந்திருக்காங்க.
அந்த சகோதரி வந்து எப்படின்னா வீட்டுக்குள்ளதான் இருந்திருக்காங்க. ம். ஆனா ஆண்டவர் வந்து அந்த தேசத்துல யுத்தம் நடக்குது. அப்ப சிசேரான்ற ஒரு எதிரிய வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து துரத்திட்டு வராங்க. ஒரு பாராக் அப்படின்ற ஒரு யுத்த வீரர் வந்து துரத்துறாரு. அப்ப தெபொராள் தீர்க்கதரிசியும் அந்த பாராக்குக்கு வந்து உறுதுணையா வந்து இருக்கிறாங்க. தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிட்டு நீ போ, மோட்டிவேஷன் பண்ணுவோம் பாத்தீங்களா? ஒரு சில நேரம் நம்மளுடைய பார்ட் பெருசா அதுல எதுவுமே இருக்காது. ஆனா நம்ம மோட்டிவேட் பண்ணுவோம். அவரு பெரிய யுத்த வீரன் தான். பாராக் வந்து பெரிய யுத்த வீரன். ஆனா அவருக்கே மோட்டிவேட் மோட்டிவேட் பண்ண ஒரு தெபொராள் தேவைப்பட்டாங்க. தேவைப்பட்டாங்க. அப்ப ஆனா தெபொராள் சொல்றாங்க நீ போ, நீ யுத்தம் பண்ணு. ஆனா இந்த பிரயாணத்துல உள்ள மேன்மை வந்து ஆண்டவர் வேற ஒரு ஸ்திரீக்கு வச்சிருக்காரு. இப்ப பாருங்களேன், சில நேரம் யுத்தம் பண்றது ஒரு ஆளா இருக்கும். ஆனா கிடைக்கிற மேன்மை வந்து வேற ஒருத்தவங்களுக்கு இருக்கும். ஏன் ஆண்டவர் அந்த இடத்துல மேன்மை அந்த ஸ்திரீக்கு கொடுத்தாருன்னா, அவங்க ஜஸ்ட் வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, அந்த சிசேராவை வந்து வீட்டுக்குள்ள கொண்டு வருவார். யார் வீட்டுக்குள்ள? யாகேலுடைய வீட்டுக்குள்ள. நம்ம அந்த வசனம் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யாகேல் வெளியே சிசேராவுக்கு எதிர்கொண்டு போய், உள்ளே வாரும் என் ஆண்டவனே, என்னண்டை உள்ளே வாரும், பயப்படாதேயும் என்று அவனோடே சொன்னாள். அப்படியே அவள் அண்டை கூடாரத்திலே உள்ளே வந்தபோது அவனை ஒரு சமுக்காலத்தினாலே மூடினாள். அவன் அவளை பார்த்து, குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணி தாகமா இருக்கிறேன் என்றான். அவள் பால் துருத்தியை திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை மூடினாள். அப்பொழுது அவன், நீ கூடார வாசலே நின்று யாராவது ஒருவன் வந்து இங்கே யாராகிலும் இருக்கிறார்களா என்று உன்னிடத்தில் கேட்டால் இல்லை என்று சொல் என்றான். பின்பு ஏபோரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவன் அண்டையிலே வந்து நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டாள். அது உருவி போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். இந்த இடத்துல வந்து இவங்க ஒரு ஒரு டாக்டிக்ஸ் வந்து ப்ளே பண்றாங்க. இந்த யாகேல் வந்து ஒரு ஞானமா ஒரு விஷயத்த பண்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, ஆண்டவர் எதிரிய வந்து என் கூடாரத்துக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டாரு. அதை வந்து பாக்குறாங்க. இன்னைக்கு நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், இப்ப நம்ம வீட்டுல யாரோ ஒரு ஆளோ ஒரு இச்சையோடையோ இல்ல கடனின் ஆவியோ ஏதோ ஒரு ஆவி வந்துச்சுன்னா, ஐயோ வந்துருச்சு ஆண்டவரே இயேசுவே எங்க வீட்டுக்குள்ள எப்படி நீங்க அனுமதிச்சீங்க, இந்த ஆவி எப்படி எனக்குள்ள வரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்க நினைக்கலாம், இன்னைக்கு யாருமே பிசிக்கலாலாம் அப்படி வரல. பிசிக்கலா நாங்க பேசல, ஸ்பிரிச்சுவலா. இப்போ உங்க குடும்பத்துல யாருக்கோ ஒரு ஆளு, ஒரு வாலிப பிள்ளைக்கோ இல்ல உங்க கணவருக்கோ யாருக்கோ ஒரு மகளுக்கோ யாருக்கோ இச்சையின் ஆவி இருக்குன்னா, அந்த ஸ்பிரிட்டை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அந்த ஸ்பிரிட் இப்ப நம்மளுக்குள்ள கடன் இருக்குன்னு வைங்களேன், அந்த கடனின் ஆவியை தான் நம்ம பார்க்க போறோம். குடி பழக்கத்தின் ஆவி, இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆவி, பழக்கங்கள், பாவ பழக்கத்தின் ஆவி, கோபத்தின் ஆவி, சமாதான குலைச்சல உண்டு பண்ற ஆவி, அடிதடியின் ஆவி, குறை சொல்ற ஆவி, என்ன ஒரு ஆவியா வேணாலும் இருக்கலாமே, அந்த ஸ்பிரிட்டை நீங்க எடுத்துக்கோங்க. நம்ம என்ன நினைப்போம், ஆண்டவர் அப்ப எனக்கு ப்ரொடெக்ஷன் தரலையோ, ஆண்டவர் என்னை பாதுகாக்காம விட்டுட்டாரே, இப்படி என் வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா யாகேல் என்ன பண்றாங்க, அதை ஒரு நல்ல சந்தர்ப்பமா பயன்படுத்துறாங்க. நயங்காட்டி உள்ள இழுத்த மாதிரி, வாங்க வாங்க இவங்களே எதிர்க்கிட்டு போய் வாங்க அப்படி சொல்லி அவங்க உள்ள வச்சு அவங்களுக்கு பாலே எடுத்து கொடுத்து, ஏன்னா அவங்க அந்த கூல் டவுன் ஆகி வந்துட்டியா நீ என்கிட்ட மாட்டிட்டியா, இன்னைக்கு வந்து என் கையில தான் என் கையில தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அது அவங்களுக்கே தெரியாத அளவுக்கு அவங்கள உள்ள இது வச்சு, அதுக்கடுத்து அவங்க நைஸா இவங்க நம்மளை கொன்று போடுவாங்கன்னு அந்த சிசேரா கெஸ் பண்ணியிருக்கவே மாட்டாரு. ஆமா, அந்த மாதிரி அவரு ஃபர்ஸ்ட் தூங்குறதுக்கு அவரை வந்து இது பண்றாங்க. ஏன் அவங்க தூங்குறதுக்கு பண்றாங்கன்னா, எப்பயுமே வீக்கா ஃபீல் பண்ணும்போது அட்டாக் பண்றது ஈஸி. பிசாசி இதே டாக்டிக் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா வசனம் அப்படிதான் இருக்கு. நீங்க அவங்க தூங்கும் போது கலைகளை வந்து விதைத்தான். எப்பயுமே தூங்கும் போதுன்னா ஸ்பிரிச்சுவலா தூங்கினாலும் சரி, பிசிக்கலா தூங்கினாலும் சரி, அப்பதான் பிசாசு வந்து நம்மளை ஈஸியா அட்டாக் பண்ணுவான். வசனம் இருக்கு. அதே இவங்க வந்து இது பண்றாங்க, அவனை தூங்க வைக்கிறாங்க. ஏன்னா அவன் பெரிய பலசாலி. அவன் வந்து முழிச்சிருக்கப்ப அவனை வந்து ஆணி வச்சோ சுத்தியல் வச்சு அடிக்க முடியாது. அந்த அளவுக்கு இவங்க பெரிய பலசாலி கிடையாது. அப்ப அவனை தூக்க வர வைக்கணும், வயிறை நிறைச்சிட்டாங்க பாலெல்லாம் கொடுத்து தூக்க வர வைக்கணும்னு நினைக்காங்க. இதை பாருங்க, இதேதான் நம்ம சோதம் குமாரால அந்த ஏஞ்சல்ஸ் கூட வந்து இதான் பண்ணுவாங்க. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். அப்பொழுது அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டையிலே வீட்டுக்குள் இழுத்து கொண்டு கதவை பூட்டி தெரு வாசலில் இருந்த சிறியோர் பெரியோரும் ஆகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள். அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அழுத்து போனார்கள். இந்த குருட்டாட்டம் இது பண்றது ரொம்ப வந்து அந்த காலத்துல வந்து அதிகமா நம்ம இன்னொரு இடத்துல பார்ப்போம். எலிசா தீர்க்கதரிசிக்கும் பார்ப்போம். அந்த படைகள் எல்லாம் வந்தோடனே எலிசா தீர்க்கதரிசி உடனே அதை தான் ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே இந்த என்னுடைய எதிரிகள் எல்லாத்துக்கும் குருட்டாட்டம் பிடிக்கட்டும் அப்படின்னு. அப்ப முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுக்குள்ள ஒரு சத்ரு வந்துச்சுன்னா, ஆண்டவரே இந்த சத்ருவுடைய கண்கள் குருடாகணும். ஸ்பிரிச்சுவலா நீங்க நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே குருட்டாட்டம் பிடிக்க பண்ணுங்க. என்னன்னா அந்த ஸ்லீப் மோடுக்கு அவங்க திறந்து பார்க்க முடியாத அளவுக்கு அந்த ஒரு ஸ்லீப் மோடுக்கு நம்ம வந்து போயிடணும். நம்ம அந்த சத்ருவை குருட்டாட்டம் பண்ணல அப்படின்னா அவன் நம்மளை குருட்டாட்டம் பண்ணிடுவோம். அப்புறம் எல்லாரும் சொல்லுவாங்க, எனக்கு வேலையே பண்ண முடியல, என்னால வந்து எதுவுமே
எதுவுமே பண்ண முடியல, தூக்கமாவே இருக்கு, எனக்கு எப்பயுமே டயர்டா நான் ஃபீல் பண்றேன், ஒரு 4 பேர் என் மேல ஏறி உட்கார்ந்துருக்க மாதிரியே இருக்கு, என்னால ஜெபிக்க முடியல, என்னால பைபிளை திறக்க முடியல. ஏன் அப்படின்னா உங்களுக்குள்ள அவங்க வீட்டுக்குள்ள இருக்க சத்ரு உங்களை குருட்டாட்டம் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். இப்ப நம்ம வந்து அவனுக்கு ஃபர்ஸ்ட் பண்ணணும். அதை தான் இந்த யாகேல் வந்து ப்ளே பண்றாங்க. அதுக்கடுத்து என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தண்ணி கேட்குறாங்க. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப கூலா அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்றாங்க. இன்னைக்கு நம்ம பதட்டப்படுறோம். இன்னைக்கு என் வீட்டுக்குள்ளே இது நடந்துருச்சு, ஐயோ கடன் வந்துருச்சு, ஐயோ அது வந்துருச்சு, இது வந்துச்சு, ரொம்ப கூலா வந்து ப்ளே பண்றாங்க. இப்போ நம்ம அதை தான் வந்து இது பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது பண்ண போறோம். ரெண்டாவது பைன் பண்ணணும். பைன்னா என்ன? கட்டணும். ஆண்டவர் வசனம் சொல்லியிருக்கு. இதை நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்தனால நாங்கள் அந்த வசனத்தை இன்னைக்கு சொல்லலை. பலவானை முந்தி கட்டணும். அப்போ ஜெபிக்கணும். நீங்க ஜெபிக்க இப்ப குடியின் ஆவி உங்க வீட்டுக்குள்ள செயல்படுறது, கடனின் ஆவி செயல்படுதுன்னு வைங்களேன், வந்து ஜெபிக்க ஆரம்பிக்கணும். குருட்டாட்டம் பண்ணுங்க, ஜெயிக்கணும். அதுக்கடுத்து ஆண்டவரே இயேசு நாமத்தால் நான் கட்டுகிறேன், நான் இயேசு நாமத்தால் நான் கட்டுகிறேன், இயேசு நாமத்தால் கட்டுகிறேன்னு சொல்ல 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 அது வீக்கா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். அது வந்து வீக்கா ஃபீல் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா சுத்தியில வச்சு அடிக்கிறாங்க. அது வந்து என்னன்னா வசனம் தான் நமக்கு பட்டயம். அதுக்கப்புறம் அந்த குடியின் ஆவிக்கு சம்பந்தமா என்னென்ன வசனம் இருக்கோ, பாவத்துக்கு சம்பந்தமா பாவத்தின் சம்பளம் மரணம், இல்லைன்னா எனக்கு என் குடும்பத்துக்கு விரோதமா எழும்பும் எந்த ஆயுதம் வாய்க்காமல் இருப்போம், எப்படி நம்ம வசனம் எடுக்கணும். ஒரு 20 வசனம் நீங்க உங்க சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுங்க. ஏன்னா இத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டும் எனக்கு வந்து என்ன வசனம் எப்ப சொல்லி ஜெபிக்கணும்னு தெரியல அப்படின்னு வந்து நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஒவ்வொரு முறை இப்போ நாங்கள் மெசேஜ்லலாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இந்த வசனங்கள்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த டாப்பிக்கில் இவங்க இந்த வசனம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக எல்லா நேரமும் எல்லாத்தையும் நாங்களே எல்லாருமே ஊழியக்காரங்களே எல்லாருமே இல்லைன்னா சத்தியத்தை தெரிஞ்சவங்களே எல்லாத்தையும் சொல்லி தருவாங்க அப்படின்னு இல்லை. நம்ம உங்களுக்கு சுச்சுவேஷன் வேணால் ஆவியான இடத்துல பைபிளை எடுத்து அதை ஆராய்ச்சி பண்ணுங்கள். எந்தெந்த வசனத்தை எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு முன்னாடி மாதிரி கிடையாது. முன்னாடிலாம் தான் பைபிளை ஃபுல்லாக படித்தாதான் நமக்கு வந்து, இன்னைக்கு அப்பெல்லாம் கிடையாது. இன்னைக்கு நெட்டில் நம்ம போட்டால் கூட நிறைய விஷயம் நிறைய பேர் அந்த வசனத்தை யூஸ் பண்ணி நிறைய போட்டிருக்காங்க. ஸோ அதில் கூட நம்ம ஹிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்து நம்ம ப்ரேயர் பண்ணி நம்ம ஜெயிக்க முடியும். அப்போதான் நம்ம ஜெயிக்க முடியும். அப்படி நீங்கள் ஜெயிக்கும் போது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு இப்போ வந்து நமக்கு வந்து அந்த அந்த ஸ்பிரிட்டு நமக்கு அப்போ தான் வந்து நமக்கு கண்ட்ரோல் வரும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம குருட்டாட்டம் பிடிக்கணும் ஜெபம் பண்ணும். ரெண்டாவது அதை கட்டி ஜெபம் பண்ணும். மூன்றாவது வந்து அந்த ஆணி அடிச்ச மாதிரி அவன்கிட்ட வந்து திருப்பி நம்ம வசனத்தால நம்ம வந்து அடிச்சு வந்து பட்டயத்தை வச்சு இது பண்ணோம். இதுதான் நீங்க வந்து இப்படி பண்ணும்போது தான் அவங்க குடும்பத்துக்குள்ள போராடிட்டு இருக்க அந்த ஆவி வந்து கண்ட்ரோலுக்கு வந்து வரும். இப்போ வந்து நீங்க நினைக்கலாம், இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணாம நம்ம உட்காந்து எவ்வளோ நேரம் அழுதாலும் சரி, நம்ம புரண்டாலும் சரி, அழுகிறதுல அந்த இடத்துல யூஸே இல்லை. இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட போய் உண்மையாமே ஒரு சில நேரம் நம்ம மனம் கசந்து வேதனையெல்லாம் அழுகலாம். ஒரு நாள் அன்னைக்கெல்லாம் அண்ணாள் வந்து அவர் சமூகத்தில் போய் அந்த ஒரு நேரம் மனம் கசந்து அழுதாங்க. அதுக்கடுத்து அந்த துக்கமும். ஆனால் அதுக்கடுத்து நம்ம தான் ஆண்டவர்கிட்ட அந்த பட்டயத்தை எடுக்க சொல்லி ஆண்டவர் நமக்கு அந்த அத்தாரிட்டி தந்திருக்காரு. 24 மணி நேரம் உங்கள் குடும்பத்தில் ஒரு குடியில் உங்கள் கணவரோ உங்கள் பிள்ளைகளோ இல்லைன்னா உங்கள் இச்சை பாவத்திலையோ இல்லை வேற ஒரு பழக்கத்துல பாவ பழக்கத்திலையோ வேற எதுலையோ இருந்தாலும் 24 மணி நேரமும் நம்ம அவங்க பிரேயர் ஆண்டவர் சமூகத்துல போய் உட்காந்து கண்ணீர் விடுறதுனால யூஸே இல்லை. இதுதான் இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவங்க விடுதலை ஆகாததுக்கு ஒரு பெரிய காரணமே. நமக்கு ஆண்டவர் அந்த அத்தாரிட்டி கொடுத்துருக்காரு. அந்த அத்தாரிட்டியை நம்ம கையில் எடுத்து நம்ம அந்த பிசாசை நம்ம எந்த அளவுக்கு கடந்து கொண்டு அதை நம்ம எந்த அளவுக்கு துரத்துறோமோ அப்போதான் நமக்கு விடுதலை. நம்ம ஆண்டவர் சமூகத்தில் போகலாம். நம்ம முதல் டைம் போகும்போது 2வது டைம் போகும்போது நமக்கு இருதயத்தில் ரொம்ப பாரம் இருக்கும்போது போகலாம். ஆனால் நீங்கள் எப்பப்பெல்லாம் இதை பைண்ட் பண்ணி பாருங்கள், பிசாசை நீங்கள் கட்டி ஜெபிச்சு பாருங்கள், உங்களுக்கே வந்து பெரிய ரிலீஃப் இருக்கும். ஓகே, நம்ம இன்னைக்கு இந்த பிசாசை மேற்கொண்டுட்டோம். சீக்கிரத்தில் உங்கள் குடும்பத்தில் அந்த பிசாசை வந்து ஓடியே போயிடும். ஏன்னா நம்ம அவன் மேலே நம்ம வந்து ஆணியை அம்பை எழுதிட்டே இருக்கும்போது அவன் அந்த இடத்துல இருக்க மாட்டான், ஓடியே போயிடுவான். ரொம்ப அது முக்கியமானது. அதுவும் ஆண்டவர் ஸ்திரீகளுக்கு ஆண்டவர் வந்து இதை ரொம்பவே சொல்றாரு. ஏன் அப்படின்னா வந்து நமக்கு தான் ஆண்டவர் வந்து ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ ஒரு வீட்டை கட்டுகிறான்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. உண்மையாமே பெண்களா நீங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு கட்டம் வந்து நான் கட்டியே ஆவேன், எப்படியாவது என் வீட்டை நான் கட்டியே ஆவேன், என் குடும்பத்தினர் நான் எப்படியாவது பரலோகத்துக்கு நான் கூட்டியே போயே ஆவேன், எல்லாரையும் நான் பாவத்திலேருந்து என்னையும் நான் விடுவிப்பேன், என் குடும்பத்தினரையும் நான் விடுவிப்பேன்னு அந்த ஒரு வைராக்கியம் வந்து நமக்குள்ள அன்னைக்கு வந்து சிசேராவை யாகேல் வந்து கொன்னது வந்து ஒரு சாதாரண வெற்றி கிடையாது. அது அந்த இடத்துக்கே அந்த அவங்க இருந்த தேசத்துக்கே வந்து ஒரு விடுதலை. இப்ப நம்ம அதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப நீங்க பண்ற ஆவி அது வந்து உலகத்துல எத்தனையோ குடும்பத்தை கட்டி வச்சிருக்கு. அப்ப நீங்க வந்து அடுத்து நீங்க எப்படியா மாறணும்னா
பிறருக்கா ஜெபிக்கிற ஒரு மனுஷனா. ஆண்டவரே நான் இந்த வழியில போனேன், இந்த என் என் குடும்பம் இந்த குடும்பம் அந்த வழியில போச்சு. குடிக்கிறாங்க, என் குடும்பத்துல இச்சையின் ஆவி இருக்கு, இயேசு நாமத்தினால இதே இச்சையின் ஆவினால் இந்த உலகத்துல எந்தெந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த எல்லா குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். அந்த ஒரு இன்டர்செசரா மாறணும். ஆண்டவர் வந்து அந்த திறப்புல நிக்கிற ஒரு மனுஷனா நம்ம மாறணும். இப்படிதான் நம்ம தரப்புல நிக்கணும். நம்ம சும்மா வந்து எல்லாத்தையும் ஏனோ தானோன்னு எதையோ ஒண்ணு எடுத்துட்டு வந்து நின்னுட்டு நான் ஜெபிக்க போறேன், நான் தேசத்துக்காக ஜெபிக்க போறேன், நான் திறப்புல நிக்க போறேன். நீங்க எந்த சத்துருவை ஜெயிச்சீங்களோ அதே சத்துருவை வச்சுதான் நீங்க தேசமெங்கா ஜெயிக்க முடியுமே தவிர மித்தபடி எல்லா பக்கமும் நீங்க வந்து ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு யாகேல் வந்து சிசேராவை ஜெயிச்சாங்கன்னா அது முழு இஸ்ரவேலுக்கும் வெற்றி. சும்மா ஏதோ ஒரு இதை வச்சு நான் வந்து எல்லா பக்கமும் நான் இது பண்றேன் அப்படின்னு அந்த அத்தாரிட்டி உங்களுக்கு வராது. ஆமா, அந்த லெவலுக்கு இன்னும் போல, ஸ்பிரிச்சுவலா நீங்க போலன்னு அர்த்தம். ஸோ அதனால நம்ம எதுல ஜெயிச்சோமோ அந்த ஏன்னா ஆண்டவர் அதுக்கு தான் நம்மளுக்கு வந்து ஒரு ரட்சகரா நம்மளை அனுப்பியிருக்காரு, அந்த ஒரு பார்ட்டுக்கு தான். இப்போ உங்க குடும்பம் ஆனா எல்லா குடும்பத்திலும் எல்லா பிரச்சனையும் இருக்குன்னு சொல்ல கண்டிப்பா முடியாது. இருக்காது. ஒரு சில பேர் கடன் இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து கடன் இருக்கவங்களுக்கு குடும்பத்துல எல்லாருமே ரசிக்கப்பட்டிருப்பாங்க, எந்த விதமான செயின் பிரச்சனைகளோ எதுவுமே இருக்காது. அப்போ நம்ம கடனை நம்ம ஜெயிக்கும் போது இந்த உலகத்துல இருக்க கடன்களுக்கு மட்டும்தான். ஆனா நமக்கு அந்த இடத்துல வந்து இச்சைக்கு வந்து ரொம்ப அத்தாரிட்டி கிடையாது. நம்ம அந்த பிசாசை தான் நம்ம பைண்ட் பண்ணி எப்பயுமே நம்ம பல நாட்களாக நம்ம அதை கட்டி வச்சு நம்ம ஜோம் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது கடனுக்கு தான் நமக்கு அதிக பவர் இருக்கு. ஸோ நம்ம அந்த கடனை வச்சு தான் மித்த பிறருக்கு நம்ம ஜெயிக்க முடியும். அதாவது உலகமெங்கும் யார் யார் கடனால கஷ்டப்படுறாங்களோ நீங்க உங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்து நீங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அங்கங்க கதவு திறப்பாரு. அந்த அத்தாரிட்டி இருக்கு உங்களுக்கு. இதே யாகேல கொண்டு வந்து இதை விட வேற ஒரு பலவான விட்டுருந்தாங்கன்னா அவங்க ஜெயிச்சிருப்பாங்களாங்கிறது. ஆனா இது வந்து அவங்க ஆண்டவரே அவங்களுக்கு வந்து அனுப்பி ஆண்டவரே இந்த இதை மேற்கொள்ள அது யாகேலால தான் முடியும் ஆண்டவரே ஏற்படுத்தி அவங்களுக்குன்னு கொடுத்ததான ஒரு டாஸ்க். ஏன்னா அந்த காலத்து சிசேரா வந்து ஒரு பெரிய ஆளு. யாகேல் எவ்வளவு காலம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாங்கன்னு தெரியாது. அந்த சிசேரா அழிச்சு போடுங்க, யாரையாவது வச்சு அழிச்சு போடுங்க, யாரையாவது வச்சு அழிச்சு போடுங்க, ஜெபம் பண்ணிக்கலாம். இப்ப நம்மளாம் ஒரு சில நேரம் ஜெபம் பண்ணுவோம், அவ மட்டும் என் கையில கிடைச்சானா போதும். இன்னைக்கெல்லாம் நம்ம ஒரு சில நேரம் சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, நீங்க மட்டும் இப்ப அவன் மட்டும் என் கையில இப்ப கிடைச்சா நான் அவனை உங்க எடுத்துரு அப்படி சொல்லுவான். அந்த மாதிரி தான் அந்த யாகேல் உண்மையாவே இருந்திருப்பாங்க. அப்ப அந்த சரியான சான்ஸ் வந்து ஆண்டவர் அதனாலதான் யாகேலுடைய கூடாரத்துக்கு. ஆனா உங்களுக்கு வெளியே வந்து ஏன்னா அந்த காலத்துல யுத்த புருஷர்கள் தான் போவாங்க, ஜென்ஸ் தான் வந்து போவாங்க. லேடிஸ் எல்லாம் இந்த காலம் வரைக்குமே அப்படிதான், லேடிஸ் எல்லாம் யாரும் யுத்தத்துக்கு கூட்டு போப்பாங்க. அப்ப அதனாலதான் ஆண்டவர் வந்து அவங்க வீட்டுக்கே வந்து ஆண்டவர் அனுப்புறாரு. எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா நம்ம ஆண்டவர்? நம்ம ஒரு சில காரியம் பாரத்தோட நம்ம இது பண்ணுவோம், அந்த சத்துரு வீட்டுக்கு வரும், நம்ம என்ன ஆண்டவரை பத்தி திட்டிட்டு இருப்போம். நீங்க எதுக்கு என்னைய பாதுகாக்க மாட்டேங்கிறீங்க, நீங்க எதுக்கு இதை அனுமதிச்சீங்க, எனக்கு மட்டும் தான் இந்த மாதிரி பிரச்சனை வருமா அப்படின்னு. ஆக்சுவலா அப்படி கிடையாது. நம்ம ஆண்டவர் ஏன் அப்படி யோசிக்கிறான்? நீங்க இப்படி யோசிங்களேன், ஆண்டவர் உங்களை கொண்டு ஒரு முழு தேசத்துக்கே ரட்சிப்பை கட்டளையிட போறாருன்னு. மேபி அன்னைக்கு உங்களுக்கு அநேகருக்கு தெரியாம கூட இருக்கும். யாகேல் தான் இந்த சிசேராவை கொன்னதுன்னு இஸ்ரவேலுக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம். ஆனா ஃபர்ஸ்டே ஆண்டவர் சொல்லிட்டாரு, யாகேலுக்கு நான் ஒரு மேன்மையை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. அதனால பரலோகத்துக்கு போகும்போது நமக்கு நிச்சயமா ஒரு மேன்மை இருக்கு. இப்போ வேணா நீங்க வந்து மேபி உங்களுக்கு ஒரு கடன் இருக்கு, நீங்க உலகம் முழுசும் உள்ள கடனுக்காக நீங்க ஜெபம் பண்ணலாம். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, ஆதியாகமம் 12:3 இருக்கு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களாம் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இந்த வார்த்தை எப்ப நிறைவேறும்? பூமியில வம்சத்துக்குலாம் நம்ம டெய்லி போய் பார்க்க முடியுமா? இல்ல டெய்லி போய் இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார் நம்ம அப்படி சொல்ல முடியுமா? ஒரு நாளைக்கு ஒரு தெருவே நம்மளால கவர் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்ப பூமியில வம்சங்கள்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் இந்த வாக்குத்தத்தை எப்படி நம்மளுக்கு நிறைவேறுதுங்கிறேன். அப்ப இப்படிதான் நம்ம நிறைவேறும். நமக்கு எப்படியோ ஆவிக்குரிய உலகத்துல நம்ம ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அந்த முழு கடன்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தான்னு வைங்களேன், அது நிமித்தம் நமக்கு கிரெடிட்ஸ் அதிகமா இருக்கும். நமக்கு இப்ப தெரியாது, ஒருவேளை உங்க குடும்பத்துல இருந்து வேணா விடுதலையா இருக்கிறது வேணா நீங்க கண்ணால பாத்துருக்கலாம், உங்க சுத்தி 1-2 பேர் இருக்கதை பாத்துருக்கலாம், ஒரு சில பேர் விடுதலை ஆக கூட பாத்துக்கலாம். ஆனா உங்களுடைய ஜெபத்துல அங்க தேசத்துல அநேகர் விடுதலை ஆகிறதா ஆண்டவர் நமக்கு பரலோகத்துல காமிப்பார். அதனால சோர்ந்து போகாதீங்க. என் குடும்பத்தினர் ஏன் எனக்கு ஒத்துழைப்பு தர மாட்டேங்கிறாங்க, ஏன்னா ரட்சிக்கப்பட்டவங்களும் இந்த இதை புலம்பலை நாங்க சொல்லி கேட்டிருக்கோம், ரட்சிக்கப்படாத வீட்லயும் நாங்க கேட்டிருக்கோம். 2 வீட்லயுமே கர்த்தர் சத்ருவை அனுப்புனாரா சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க, வாங்க. அந்த வசனம் கூட நல்லா இருக்கும், உள்ளே வாரும் வாரும் என் இடத்துக்கு வர பயப்படாதீங்க. அவளுக்கு கண்டிப்பா தெரியும் உள்ள வந்தா இவனுக்கு ஆப்பு வைக்கதான் போடுறான். ஆனா ஏன் அவ அப்படி சொல்றானா, வந்துட்டியாடா நிச்சயமா நீ இருக்குடா உனக்கு அப்படின்றதான் அந்த சகோதரி அந்த ஸ்திரீ வந்து அப்படி சொல்றாங்க. இன்னைக்கு வந்து நம்ம அப்படியே நம்ம ஆங்கிளை வந்து நம்ம மாத்திட்டோம்னா போதும். ஏன்னா வசனம் சொல்லு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். இதுதான் சத்தியம்.
ஆண்டவர் நம்ம கிட்ட சத்ருவை அனுப்புறது நம்மளை அழிக்கிறதுக்காக கிடையவே கிடையாது. நம்ம தான் அதை அழிக்கணும். அதை அழிச்சு பிறருக்கு நிறைய பேருக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு இடத்துல யுத்தம் பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய யுத்தம் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு கரெக்ட், இன்னைக்கு ஆவிக்குரிய யுத்தம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த தெளிவுக்கு நீங்க வந்துட்டீங்கனாலே பாதி டெலிவரன்ஸ் நடந்த மாதிரி. உங்களுக்கு யாரும் டெலிவரன்ஸ் பண்ணவும் தேவையில்லை, எந்த ஊழியக்காரங்களும் ஜெபிக்கவே தேவையில்லை. இந்த இந்த ஞானம் வந்துட்டாலே போதும். ஏன்னா இதுக்காக தான் நம்ம சேனல்ல இதுக்காக தான் நம்ம 1.5 வருஷமா 2024ல இருந்தே இதுதான் டாபிக்ஸ் தான் ஓடிட்டே இருக்கு. ஒருவேளை நீங்க இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா 2024ல இருந்து நாங்க போட்டதான் வீடியோக்குள்ள பாருங்க. இது ஆவிக்குரிய உலகத்தை பத்தி 2024ல இருந்து கிட்டத்தட்ட இப்ப 2 வருஷத்துக்கா சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த தெளிவுக்கு நம்ம வந்தா மட்டும்தான் நம்ம விடுதலை பெற முடியும். இப்பயும் உங்களுக்கு புரியலன்னா இந்த வீடியோ 3 டைம்ஸ் 5 டைம்ஸ் கூட பாருங்க. ஒரு சில நேரம்லாம் ஆண்டவர் வந்து ஒரு சில மெசேஜ்லாம் எனக்கு புரியலன்னா நான் ரிப்பீட்டடா நான் வந்து கேட்பேன். ஒரு அதிகாரம் 10 டைம் வாசிங்க. இதுதான் இன்னைக்கு நிறைய பேர் மிஸ் பண்றதே. ஒரு டைம் கேக்குறது, ஓ இது எனக்கு புரியல, அப்ப நான் வேற மெசேஜ் கேக்குறேன் அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறது. ஒரு 3 டைம்ஸ் 5 டைம்ஸ் நீங்க கேளுங்க. கேட்கும் போது ஓ இந்த பாயிண்ட் போன டைம் அவங்க சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அப்படிங்கிறப்ப இதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் சொன்ன ஒண்ணுமே ரொம்ப வேல்யூபிளான இது ஒரு ரகசியம். சொல்லப்போனால் இது வந்து ஒரு ரகசியம். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும், ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் உங்கள் கொண்டு ரட்சிப்பார். உங்களை மட்டும் இல்லை, பல ஆயிரம் கோடிக்கணக்கான ஜனங்களை உங்களை கொண்டு ஆண்டவர் ரட்சிப்பார். உங்கள் கண்களுக்கு தெரியாம வேணா இருக்கலாம். நீங்கள் தான் அந்த ரட்சகரன் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒருவேளை உங்களுக்கு இவ்வளோ நேரம் தெரியலன்னா இந்த வீடியோ மூலியமாவாச்சும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் உங்களை தான் ஒரு ரட்சகராக தெரிஞ்செடுத்துருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படி நாங்கள் சுவாசிக்கிறோம். இந்த வீடியோவில் உண்மையாகவே புரியல அப்படின்னாலும் நிறைய டைம் கேளுங்க. நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுடைய விடுதலைக்கு வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்கும் அப்படி நாங்கள் சுவாசிக்கிறேன். 2026 வந்து வருடம் கழிக்கிறது போல இந்த 2026 நம்ம கழிச்சிட வேண்டாம். ஒரு விடுதலையோட ஒரு சுதந்திரத்தோட இந்த ஆண்டை வந்து நம்ம சுதந்திரிப்போம். நிச்சயமாக வந்து அது பிரயோஜனமாக இருக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் தேசத்துக்கே அது பிரயோஜனமாக இருக்கும். இந்த வீடியோவை அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சத்தியம் தெரியாதவங்க பிரயோஜனமாக இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.